Hello friends, welcome back to our channel Relish the Curry. இன்னைக்கு எபிசோட்ல நாம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காவை ஸ்டஃப் பண்ணி சிம்பிளா டேஸ்டான ஒரு வறுவல். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நான் புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் இப்போ இந்த குட்டி கத்திரிக்காய் வெரைட்டிஸை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் எண்ணெய் கத்திரிக்காய்னு நாம் சொல்லுவோம். இப்போ இந்த கத்திரிக்காவை ஸ்டஃப் பண்ணுறதுக்காக மேலே இருக்கிற காம்பை லைட்டாக கட் பண்ணிவிட்டு இதை நாலாக கீறி விட்டுக்கலாம். இதை கீறும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், ஃபுல்லாக நம்ம அறுத்துடக்கூடாது. இந்த மாதிரி மசாலா பிடிக்கிற மாதிரி நம்ம கீறி வச்சுக்கணும். இப்படி எல்லா கத்திரிக்காவையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காவை வேக வச்சுட்டு அதுக்குள்ளே மசாலா ஸ்டஃப் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கிறேன். கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை தண்ணியில் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் அது ப்ரெஸ் ஆகி சாஃப்ட் ஆகணுமே தவிர ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இப்போ ஒரு பிளேட்டில் தனியாக இந்த கத்திரிக்காய் எல்லாம் நான் தண்ணியிலேருந்து ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இதில் மசாலா ஃபில் பண்ண வேண்டியது தான். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொடி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி எல்லாமே இந்த மசாலா மிக்ஸை நம்ம இப்போ இந்த கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லா கத்திரிக்காயும் நான் இப்போ இப்படி ஸ்டஃப் பண்ணிட்டேன். இனிமேல் இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். கத்திரிக்காய் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற எண்ணெய் கத்திரிக்காவை நாம் இதோட சேர்த்துக்கலாம். கேஸை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கத்திரிக்காவை நம்ம வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் உடையாமல் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இதில் போட்டிருக்கிற மசாலானால் பொறையேறுங்கிறதுக்காக நான் மூடி போட்டு இதை குக் பண்ணுறேன். இதை ஓப்பனாகவுமே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாம் கத்திரிக்காயோட நல்லா சேர்ந்து கத்திரிக்காயும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பிலேருந்து இறக்குறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்குனாலும் இது ரொம்பவே வாசனையாக இருக்கும். ரொம்ப சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் நாம் இப்போ ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கிட்ட பிரிஞ்சால் லாலிபாப்ஸ்னு சொல்லி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா போட்டுக்கோங்க. பருப்பு, ரசம், தயிர் சாதத்தோடலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரிலிஷ் த கரி. தேங்க்யூ.